Okay, dear students, find the value of n equal to summation of I power n from n equal to 1 to 102. ஒன்றிலிருந்து 102 வரை உள்ள மதிப்புகளின் கூடுதலை காண வேண்டும். Okay, this is the question. Sigma n equal to 102 I power n. What is the meaning? We substitute n from n equal to 1 to 2, 3, 4, 5, 6 up to 102. 102 வரைக்கும் கொடுக்க வேண்டும். I power 1, I power 2, I power 3, I power 4. Okay, this is first. We add the terms. 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இதே வேல்யூ தான் அடுத்ததிலே வரும். I power 4 க்கு அப்புறம் I power 5, I power 6, I power 7, I power 8. Clear? Dot dot dot. Lastல என்ன வரும்? I power 102, I power 101 plus I power 102. That is the last term. Okay. So, இப்போ நான் 4 terms பிரிச்சிருக்கேன். 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கேன். எதுக்காக? இதே வேல்யூ தான் அடுத்ததில் வரும், இதே வேல்யூ தான் அடுத்ததில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி போயிடலாம். ஏன்னா 102 வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் கண்டுபிடிச்சு இதே தான் ரிசல்ட்டில் வருதுன்னு காமிச்சா போதுமானது. லாஸ்ட்டில் 102, 101. இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன சொல்லலாம்? இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு 4ஆல் டிவைட் ஆகாது. I பவர் 100 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் I பவர் 99 ப்ளஸ் I பவர் 98 ப்ளஸ் I பவர் 97. எதுக்காக இப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இதை ரெடியூஸ் பண்ணால் இதே வேல்யூ தான் இங்கே வரும், இதே வேல்யூ தான் அடுத்ததில் வரும், இதே தான் இதுக்கும் வரும் அப்படின்னு நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சரி, இது ஒன்றை மட்டும் கண்டுபிடிப்போம். I power 1 is I square value is -1. We know I cube means you multiply I square with I cube வேணும்னு சொன்னால் I square I ஆல் பெருக்குங்க. I square வேல்யூ -1 into I minus I power 4 means இந்த I power 4 means you multiply I cube with I cube I ஆல் பெருக்குங்க. I cube நோட வேல்யூ is -I into I பெருக்குனா என்னாச்சு? minus I square. I square வேல்யூ -1 minus into minus plus 1. clear? அல்லது I power 4 நமக்கு தெரியும், I square whole square. I square வேல்யூ -1 whole square போட்டால் +1. ஓகே, what is I power 5? I power 5 என்ன வருது அப்படின்னு கேட்டால் I power 4 into I power 4 into I போட்டால் I power 5 வரும். I power 5 நமக்கு வேணும். We need I power 5. What can we do? You multiply I power 4 with இதுக்கு வேல்யூ 1 into I. Okay, I power 6 means you multiply I power 5 with I power 5 க்கு வேல்யூ இதை I ஆல பெருக்கினா I into I square -1. Okay, I power 7 என்ன வருதுன்னு சொல்லுங்க. I power 7 means you multiply I power 6 with இதை I ஆல பெருக்கினா -I power 8 means you multiply I power 7 with இதனுடைய வேல்யூ -I, இதை I ஆல பெருக்கினா -I square வேல்யூ -1 into -1 plus 1. ஓகே, பாருங்க, இதே ரிசல்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, இதே ரிசல்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. இதே மாதிரி தான் இதை சுருக்கினாலும் என்னதான் வரும்? இதே ரிசல்ட் தான் இங்கே வரும். I -1 I plus 1. அதுக்காகத்தான் இந்த 4 டேர்மாக கண்டுபிடிக்கிறோம். ஒன்று கண்டுபிடிச்சா போதும், அதனுடைய வேல்யூ தான் the same value also repeated. I power 1 means I square power எப்படி எழுதலாம்? 50. 2 into 50 100 into I போட்டால் 101 வந்துருச்சு. I power 102 means I square whole power. இது எப்படி பிரிக்கலாம்? 5 times 1 time 2 into 51 100. Clear students? Substitute the values.
cancel, cancel, this is 0, cancel, cancel, I minus I cancel, minus 1 plus 1 cancel, I minus I minus 1 plus 1 cancel, all the terms are cancel. This value சொல்லுங்க minus 1 power 50 into I, இதுக்கு value minus 1 power 51, clear? Minus 1 power 50 is, this is minus 1, மேல even number வந்திருக்கு, minus 1 க்கு மேல even number வந்தா plus 1 into I, plus 1 into I. அடுத்தது minus 1 க்கு மேல odd number வந்தா minus 1, இத பெருக்கினா I minus 1. rectangular formல எழுதுறப்போ முதல்ல real part வரணும், second imaginary part. Okay students, sigma n equal to 1 to 102 I power n. clear? எப்படி பிரிச்சிருக்கேன்? இதை கண்டுபிடிக்கிறதுனா ஒரு 4 term கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்த 4 term கண்டுபிடிச்சிருக்கேன். similarly dot 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 last 2 term எழுதிட்டு இதுக்கு ப்ரீவியஸா 4 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கிற நம்பர் I power 100, இதிலிருந்து ஒரு 4 terms கண்டுபிடிச்சிருக்கேன். substitute the values, இதே சேம் வேல்யூ தான் இங்கே வரும், அடுத்தது சேம் வேல்யூ தான் அடுத்ததுல வரும். all the terms are cancel, எல்லாமே பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ரிமைனிங் I power 101 தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், I power 102 தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். minus 1 power even number is plus 1 into I, minus 1 power odd number is minus 1, so that answer is minus 1 plus I. Okay students, okay, let's see on next problem. Right, next question. Okay, understand? Next question. Given complex numbers, complex number is it equal to 2 plus 3i represent the complex numbers one z, z plus iz, number 2 z minus iz, z minus iz in organ plane, organ தளத்தில் குறிக்க. இதான் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட கலப்பெண்களை இந்த வடிவத்தில் எழுதி ஆர்கன் தளத்தில் குறிக்க. represent the given complex number in which form? organ plane. Organ plane means, what is organ plane? X axis is as real axis, x அச்சு என்பது மெய் அச்சு, y axis is imaginary axis, y அச்சு என்பது கற்பனை அச்சாக இருக்கின்ற தளம். that plane is called organ plane. Okay, right. given is it equal to 2 plus 3i. first one, is it equal to 2 plus 3i. how can we write? 2 comma 3. okay, 2 comma 3 means this is real axis, மெய் அச்சு, this is imaginary axis, கற்பனை அச்சு. 2,3 both numbers are positive. இரண்டு எண்களும் இரண்டு கோஆர்டினேட் ஆயத்தொலைவுகளும் பிளஸ்ஸா வந்திருக்கு. that lies in first quadrant. 1 2 3 here 2,3. now we marked the given complex number in organ plane. second one, iz, I into the value of z is 2 plus 3i, multiply பண்ணுங்க 2i, 1 into 3 3, I into I square க்கு value minus 1, minus 3 plus 2i. this is in the form of minus 3 comma 2. எப்படி எழுதலாம்? minus 3 comma 2, I into 2 2i, I into I na I square க்கு value minus 1, so that minus 3.
real part, imaginary part. Real axis மெய் அச்சு, imaginary axis கற்பனை அச்சு. -3,2 எங்க வரும்? x axisல -3, y axisல +2. இது x அச்சு, ரியல் அச்சு, -1, -2, -3. y axisல 2 வரணும், 1, 2. That is lies in which quadrant? Second quadrant. Lies in second quadrant. இரண்டாவது கல்வெட்டு பகுதியில் குறிக்கணும். Okay student. Then அடுத்தது z plus iz. Third one. z plus iz. z I into z. எப்படி குறிக்கலாம்? பாருங்க, 2 plus 3i, I into 2, 2i, I into I na I square க்கு value -1, -3. -3 ல இருந்து 2 போயிடுச்சுனா -1. 2 plus 3i, 5i, -1, 5. X axis ல -1, y axis ல 5 வந்திருக்கு. இந்த which quadrant னு பாருங்க. This is real axis, மெய் அச்சு. This is imaginary axis, கற்பனை அச்சு. Okay, this is 0. So -1, 5 means that lies in which quadrant? Third quadrant. -1 here. 5 is positive. 1, 2, 3, 4, 5 here. -1, 5. Okay, that lies in second quadrant. -1, 5 means lies in second quadrant. Clear? Okay. Now we see these are all. Z means already we have to see. So we need two sums. Minus iz. Minus I into z க்கு பதிலா 2 plus 3i. Multiply பண்ணுங்க. Minus 2i. Minus into plus minus 3. I into I means I square. I square க்கு value -1. So that +1. 3 minus 2i. Okay. எப்படி? Minus 2i. Minus into plus 3 minus 3. I into I na I square க்கு value -1 plus 3 minus 2i. 3, -2. Okay, 3, -2. X axis la +3, y axis la minus. Which quadrant? Minus plus 3, -2 means x axis la +3, y axis la -2. Here, that lies in fourth quadrant. Lies in which quadrant? Fourth quadrant. Number 3, z minus iz. Z is 2 plus 3i minus I into z is 2 plus 3i minus 2i minus into plus 3 minus 3 I into I square க்கு value -1, so that plus 2 plus 3i minus I into 2 minus 2i minus into plus 3 minus 3 I into I means I square க்கு value -1, so that plus 3 plus 2 5 3i ல இருந்து 2i போயிடுச்சுனா plus I. Okay, 3i ல இருந்து 2i போயிடுச்சுனா plus I. We can write 5, 1 both coordinate are x coordinate y coordinate both are positive, so that lies in first quadrant. முதல் கால்வட்ட பகுதியில் அமைகிறது. 5, 1 எங்க இருக்கும்? 5, this is here. 5, 1. This representation is marked the complex number in organ plane. Organ தளத்தில் குறிக்கனா இப்படி தான் எழுதணும். Clear? Next one. Okay, next question. Fine. Question 2.2. Now we are seeing exercise 2.2. Find the real numbers of x and y
if the complex numbers, 2 plus I into x plus 1 minus I into y plus 2y minus 3, this is one complex number, and x plus minus 1 plus 2y into y plus 1 plus I are equal. Find the real values of numbers x comma y given complex number 2 plus I into x plus 1 minus I into y plus 2i minus 3. Second complex number x plus minus 1 plus 2i into y plus 1 plus I are equal. கொடுக்கப்பட்ட இரண்டு கலப்பெண்கள் இரண்டும் இணையானவை. ஓகே, given two complex numbers are equal அப்படின்னு சம்ல கொடுத்திருக்காங்க. Find the value of x comma y. x comma y இன் மெய் மதிப்புகளை காண்க. ரியல் வேல்யூஸ்னா I வராது. I வராம ரியல் நம்பர்ஸ்ல வரும். போலாமா? முதல்ல given முதல்ல லெட்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 வச்சுக்கலாம். let z1 equal to 2 plus I into x 1 minus I into y plus 2y minus 3. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை z2 வச்சுக்கலாம். x plus minus 1 plus 2y into y plus 1 plus I. given கொடுக்கப்பட்டது z1 equal to z2. given two complex numbers are equal கணக்கில் கொடுத்திருக்கான். first one 2 plus I into x 1 minus I into y plus 2y minus 3 equal to first complex number. This is second complex number x plus minus 1 plus 2y into y plus 1 plus I. Two complex numbers are given. Okay, now we multiply 2x I into x 1 into y minus I into y. Okay, x into 2 I into x 1 into y I into y plus 2I minus 3 x plus. Okay, now we multiply minus 1 into y minus y 2 into y into I into 2y. Okay, minus 1 into y I into 2y plus 1 plus I. So simplify சுருக்கணும் எப்படி? Adding the real parts. மெய் பகுதியை கூட்டுங்க. 2x plus y minus 3 2x plus y minus 3. These are all real number. மெய் எண்கள். I into imaginary part. This is imaginary. This is imaginary. This is imaginary. I வெளியில் எடுத்துருங்க. x minus y plus 2. x minus y plus 2. This is imaginary. Okay, real part. x minus y plus 1 plus I வெளியில் எடுத்துருங்க. I வெளியில் எடுத்தாச்சுன்னா 2y. I வெளியில் எடுத்தாச்சுன்னா plus 1. This is imaginary. x minus y plus 1. This is real part. I வெளியில் எடுத்தாச்சுன்னா 2y. I வெளியில் எடுத்தாச்சுன்னா plus 1. This is imaginary part. Here real part, imaginary part. Real part, imaginary part. என்ன பண்ணலாம்? ரெண்டையும் compare பண்ணோம். Equating the real and imaginary parts on both sides. இருபுறமும் மெய் கற்பனை பகுதிகளை ஒப்பிட ரெண்டை கம்பேர் பண்ணுங்க. Here is real part, 2x plus y minus 3 equal to x minus y plus 1. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. 2x plus y, x இங்க வந்தா minus x, minus y இங்க வந்தா plus y, 1 minus 3 இங்க வந்தா plus 3. ரெடியூஸ் பண்ணுங்க. x இதுல இருந்து போலாம். y plus y னா 2y equal to 4. This is first equation. This is first equation. Okay, then second equation x minus y plus 2. Here x minus y plus 2 imaginary part equal to this one 2y plus 1. Okay, எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. x minus y இந்த plus 2y இங்க வந்துச்சுனா minus 2y, 1 இந்த 2 இங்க வந்தா minus 2. ரெடியூஸ் பண்ணுங்க. x minus 3y equal to minus 1. This is the second equation. Okay, solving 1 and 2.
ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ரெண்டையும் என்ன பண்ணால் போதும்? ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி சொல்லுங்கள். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ரெண்டையும் கழிக்கலாம். 1 minus 2. First equation, second equation. 1 minus 2 gives. Okay, symbol மாத்துங்க. Plus, plus. Cancel. ரெண்டையும் ஆட் பண்ணா 5y equal to 1 plus 4, 5. So y equal to 5 kilo இருந்துச்சுன்னா 5 by 5 cancel ஆயிடுச்சுன்னா 1. Now we get the value of y. Y equal to 1 கொண்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல கொடுங்க. If y equal to 1 எனில் எதுல வேணா கொடுக்கலாம். x minus 3y equal to minus 1. y க்கு பதிலா 1. 3 into 1 3. இந்த minus 3 யூஸ்னா plus 3. x equal to 2. Lostless solution. தீர்வு. Okay? Clear students? Do you understand? எப்படி? Let the first complex number be z1. கொடுக்கப்பட்ட கலப்பெண் z1 வச்சுக்கோங்க. Second one z2. Given two complex numbers are equal, same. கொடுக்கப்பட்ட இரண்டு கலப்பெண்கள் சமம் சொல்லிருக்காங்க. First complex number, second complex number. Reduce the complex number, separate real and imaginary part. கொடுக்கப்பட்ட கலப்பெண்களை மெய்ப்பகுதி கற்பனை பகுதியா பிரிச்சிருக்காங்க. மெய்ப்பகுதி கற்பனை பகுதி. Comparing, equating the real and imaginary part. மெய் கற்பனை பகுதிகளை ஒப்பிட ரெண்டையும் கம்பேர் பண்றேன். இதையும் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். This is imaginary part. This is imaginary part. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். Solving two equation. ரெண்டையும் சால்வ் பண்ணிருக்கேன். y கிடைச்சிருக்கு. y ல இருந்து x. லாஸ்ட்ல சொல்யூஷன் தீர்வு. ஓகே? Okay students, in the same model, next question, same one. Find the real numbers of x comma y if the complex numbers, if the complex numbers if the complex numbers 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5 and 2x plus minus 1 plus 2y into y 3 plus 2y are equal. Okay, what is the question? 2.2, exercise 2.2, exercise 2.2 in third problem. 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5 and 2x plus minus 1 plus 2y into y plus 3 plus 2y are equal. என்ற கலப்பெண்கள் சமமானவை எனில் x, y இன் மதிப்புகளை காண்க. இந்த 2.2 exercise third question, question number 3. In the same way, okay, how can we solve? Just like the previous problem. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மாடல். எப்படி? முதல்ல given complex numbers, கொடுக்கப்பட்ட கலப்பெண்கள். முதல்ல let z1 வச்சுக்கலாம். 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5. This is first complex number. z2 2x minus 1 plus 2y into y 3 plus 2y. The given complex numbers are equal. கொடுக்கப்பட்ட கலப்பெண்கள் இரண்டும் சமமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவேட் பண்ணுங்க. 3 minus I into x 2 minus I into y 2y plus 5. This is first complex number. Second one 2x plus minus 1 plus 2y into y 3 plus 2y. Okay, separate, reduce the equation. 3 into x multiply பண்ணுங்க. 3x minus I into x minus 2 into y minus into minus means plus, minus into minus means plus I into y iy plus 2y plus 5. எப்படி? 3x minus I into x minus 2y minus into minus plus I into y plus 2y plus 5. 2x minus 1 into y minus y plus 2y into I
3 plus 2y. Okay, minus 1 into y plus 2y into I, 3 plus 2y. Okay, separate real and imaginary part. கொடுக்கப்பட்ட கலப்பெண்களை மெய்ப்பகுதி தனி கற்பனை பகுதி தனியா பிரிக்கணும். Separate real and imaginary part. These terms are real part. 3x minus 2y plus 5. Taking I as out. I வெளியில் எடுங்க. Minus x. I வெளியில் எடுத்தாச்சு. This is imaginary. Plus y. I வெளியில் எடுத்தாச்சுனா plus 2. Equal to real part. 2x minus y plus 3. These are real parts. I வெளியில் எடுங்க. I வெளியில் எடுத்தாச்சுனா 2y plus 2. 2x minus y plus 3. This is real part. I வெளியில் எடுத்திருக்கேன் 2y plus 2. This is imaginary part. Equating the real and imaginary parts on both sides. இருபுறமும் மெய் கற்பனை பகுதிகளை ஒப்பிட ரெண்டு பக்கம் கம்பேர் பண்றோம். ஓகே, 3x minus 2y plus 5 equal to, this is the real part, 2x minus y plus 3. எல்லாம் ஒரு சைட் பண்ணுவாங்க. 3x minus 2y minus 2x plus y equal to 3. 5 இங்க வந்துச்சுன்னா minus 5. ரெடியூஸ் பண்ணா x minus 2y இருந்து ஒரு y போனா minus y equal to minus 2. This is first equation. Okay students, equating the second imaginary part. Minus x plus y plus 2 equal to imaginary part. 2y plus 2 எல்லாம் ஒரு சைட் பண்ணுவாங்க. 2y இங்க minus 2y, 2 இங்க minus 2. ரெடியூஸ் பண்ணுங்க. minus 6 minus y, minus 6 minus y, 2y இருந்து y போயிட்டா 0. This is second equation. Now we can solve 1 and 2. ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ரெண்டையும் just add பண்ணாலே போதும். ஓகேவா? This is first equation. This is second equation. ரெண்டையும் plus பண்றோம். Here you write the step. 1 plus 2 gives. 1 plus 2 gives. These terms are cancelled. Minus 2y equal to minus 2. If this comes here, it becomes division. Minus 2 here is not division. Minus 2 by minus 2. What will happen? Plus 1. Y equal to plus 1. Okay? Y equal to plus 1. Take this result. If y equal to 1. Substitute பண்ணுங்க. எதுல? Second link கொடுக்கலாம் or first link கொடுக்கலாம். X minus y equal to minus 2. This is the first equation. Substitute. X equal to minus 2 is comes here positive. Reduce பண்ணிட்டா minus 1. So solution. தீர்வு. X equal to minus 1. Y equal to plus 1. Okay, understand? Here, let the two complex number z1 and z2. This is given. கொடுக்கப்பட்டது. Given. First complex number, second complex number. If they are equal. Okay, உள்ள multiply பண்ணியிருக்கேன். Separating real part. I இல்லாத part பேர் real part. மெய் பகுதி தனியாக எழுதியிருக்கேன். I வெளியில் எடுங்க. minus x. I வெளியில் எடுத்தாச்சுன்னா y. I வெளியில் எடுத்தாச்சுன்னா 2. This is real part. I வெளியில் எடுத்துருங்க. 2y. I வெளியில் எடுத்தாச்சுன்னா 2. Equating the real and imaginary parts on both sides. இருபுறமும் மெய் கற்பனை பகுதிகளை ஒப்பிட. This is real part. Compare பண்ணியிருக்கேன். This is imaginary part. First real part compare பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. minus 2x plus y equal to 3. 5 இங்கே வந்துச்சுன்னா minus 5. 3x இருந்து 2x போயிடுச்சுன்னா x. இதிலிருந்து போயிடுச்சுன்னா minus y equal to minus 2. This is first equation. Separating the second imaginary part. This is imaginary. This is imaginary. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. plus 2y இங்கே வந்துச்சுன்னா minus 2y. 2 இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா minus 2. minus 6 இதிலிருந்து போயிடுச்சுன்னா minus y equal to 0. Adding the two equations. First one, second one. ரெண்டே add பண்ணியிருக்கேன். Cancel. minus 2y equal to minus 2. கீழே வந்துச்சுன்னா division. We get y. y equal to 1. If y equal to 1, put the value x equal to minus 2 plus 1. x equal to minus 1.
Last la solution x equal to minus 1, y equal to 1. This is the answer. Clear? So now we complete 2.2. Okay, now we complete 2.2. Okay, students, understand? Now we are going to see next exercise 2.3. Which exercise? 2.3. Exercise 2.3. We are going to see exercise 2.3. First question. 1. If z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4i, z3 equal to 5, show that z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. Number 2. z1 into z2 into z3 equal to z1 into z2 into z3. What are the laws? Tamil medium எனில் என நிறுவுக exercise 2.3 la first question. Okay, what is the law is verification. This law is called associative law. Okay, சேர்ப்பு விதி. first சொன்னது கூட்டலின் சேர்ப்பு விதி, associative law under addition. second சொன்னது associative law under multiplication. Okay, right. முதல்ல given கொடுக்கப்பட்டது z1 1 minus 3i, z2 minus 4i. 4i means there is no real part. 0 minus 4i. z3 means 5 plus 0i. There is no imaginary part. First one we are going to prove. First case z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. This is associative law. Okay, left hand side இத கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. ஒரே ஸ்டெப்லயே போட்டுடலாம். left hand side z1 plus z2 plus z3 equal to z1 means 1 minus 3i plus z2 means 0 minus 4i plus z3. z3 means 5 plus 0i. Okay, z1 plus z2 plus z3 add பண்ணுங்க. என்னாச்சு? 1 minus 7i plus 5 plus 0i. Adding the real part 6. 7i minus 0i போயிடுச்சுனா minus 7i. This is left hand side z1 plus z2 plus z3. Okay, right hand side we are going to find right hand side z1 plus z2 plus z3. How can we? z1 is 1 minus 3i plus z2 means 0 minus 4i plus z3 means 5 plus 0i. Okay, just simple addition. Plus add பண்ணா 0 plus 5 is 5 minus 4i plus 0i is minus 4i. Reduce again, adding the real part 6 minus 7i. Okay, how the results are? They are same. This is left side, this is right side, both are equal. Therefore we prove. Okay, z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. Hence prove. Okay, என நிறுவப்பட்டது. Okay students, first this is simple addition, associative laws சேர்ப்பு விதி. இடது பக்கம் தனியா கண்டுபிடிச்சிருக்கேன், வலது பக்கம் தனியா கண்டுபிடிச்சிருக்கேன். both are equal, ரெண்டும் சேமா தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு முடிஞ்சது. then we have to see அடுத்த next question. okay, second option, that is multiplication, associative law under multiplication. Simple question. Second one, z1 into z2 into z3. Okay, z1 is 1 minus 3i,
into Z2 means 0 minus 4i. 0 minus 4i into Z3 means 5 plus 0i means now we multiply. 0 is nothing. Okay, we multiply minus 4i. 4i into 1 4i minus 3 into minus 4 plus 12 plus 12 I into I means I square. The value of I square is minus 1. Okay, 1 into minus 4i minus 3 into minus 4 plus 12 I into I means I square value minus 1, so that minus into 5 plus 0i. There is no imaginary part. 5 ஆல multiply பண்ணா minus 20i. இதை multiply பண்ணா minus 60. So the left hand side is minus 60 minus 20i. This is first case. Left hand side. Okay, right hand side. Z1 into Z2 into Z3. Z1 is 1 minus 3i into Z2 is only minus 4i. 0 minus 4i into Z3 is only real part 5 plus 0i. Okay, Z1 into Z2 into Z3. 1 minus 3i. When we multiplying 0 means 0 வால எது பெருக்கினாலும் 0 தான். இதை பெருக்கினா இங்கே 5 மட்டும் தான் இருக்கு. 5 into minus 4i. 0 விட்டுருங்க. 5 into minus 4i na minus 20 into i. Okay, now we multiply. Minus 20i into 1 minus 20i minus 3 into minus 20 plus 60 I into I square value minus 1. Okay, எப்படி multiply பண்ணிருக்கேன்? Z1 Z2 into Z3 0 விட்டுருங்க. 5 into 4i 20i. இது ரெண்டையும் பெருக்கினா minus 20 into 1 minus 20i. 3 into 20 means 60 I into I square க்கு value minus into minus plus 3 into 20 60 I into I square means minus 1, so that minus 60 minus 25. How the results? This is left hand side, this is right hand side. இரண்டுமே சமமா வந்திருக்கு. Lastல therefore we can write Z1 into Z2 into Z3 equal to Z1 into Z2 into Z3. Hence proved என நிறுவப்பட்டது. Okay students.